நாகூம். முதலாவது அதிகாரம். 1. நினிவேயின் பாரம். எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். 2. கர்த்தர் எரிச்சலுள்ளவரும் நீதியைச் சரிக்கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியைச் சரிக்கட்டுகிறவர், உக்கிரகோபமுள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். 3. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினையில்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல்காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாயிருக்கிறது. 4. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றிப்போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடிப்போகும். 5. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும், அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டுப்போம். 6. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிரகோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது, அவராலே கன்மலைகள் பேர்க்கப்படும். 7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். 8. ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வசங்காரம் பண்ணுவார், இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். 9. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாகச் செய்ய நினைக்கிறதென்ன? அவர் சர்வசங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. 10. அவர்கள் சன்னபின்னலாயிருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறிகொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையைப் போல எரிந்து போவார்கள். 11. கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். 12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒழிந்து போவான், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னைச் சிறுமைப்படுத்தாதிருப்பேன். 13. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். 14. உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன், நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். 15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின்மேல் வருகிறது, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளைச் செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான். நாகூம். 2வது அதிகாரம். 1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய்க் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. 2. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சக் கொடிகளை கெடுத்து போட்டாலும், கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பிவர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பிவர பண்ணுவார். 3. அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும், அவனுடைய யுத்தவீரர் இரத்தாம்பரன் தரித்து கொண்டிருக்கிறார்கள், அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே இரதங்கள் ஜுவாலிக்கிற கடகங்களை உடையதாயிருக்கும், ஈட்டிகள் குலுங்கும். 4. இரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும், அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். 5. அவன் தன் பிரபலஸ்தரை நினைவுகூருவான், அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள், மறைவிடம் ஆயத்தப்படுத்தப்படும். 6. ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரமனை கரைந்து போம். 7. அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று, அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலே அடித்துக்கொண்டு புறாக்களைப் போல சத்தமிட்டு கூடப்போவார்கள். 8. நினிவே பூர்வகால முதல் தண்ணீர் தடாகம்போல் இருந்தது, இப்போதோ அவர்கள் ஓடிப்போகிறார்கள், நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை. 9. வெள்ளியை கொள்ளையிடுங்கள், பொன்னையும் கொள்ளையிடுங்கள், சம்பத்துக்கு முடிவில்லை, இச்சிக்கப்படத்தக்க சகலவித பொருள்களும் இருக்கிறது. 10. அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள், மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது, எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு, எல்லாருடைய முகங்களும் கருகிப்போகிறது. 11. சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இரைதின்கிற இடம் எங்கே? கிழச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்கக்குட்டிகளும் பயப்படுத்துவாரில்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? 12.
சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறிப்போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. 13 இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து இரதங்களை புகையெழும்ப எரித்து போடுவேன். பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும். நீ இரைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன். உன் ஸ்தானாபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாகூம் 3வது அதிகாரம். 1 இரத்தப்பழிகளின் நகரத்திற்கு ஐயோ! அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. 2 சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் இரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும். 3 வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்குத் தொகையில்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள். 4 தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களினிமித்தம். 5 இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகமட்டும் தூக்கியெடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரியப்பண்ணி. 6 உன்மேல் தீட்டானவைகளை எறிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 7 அப்பொழுது உன்னை காண்கிறவனெல்லாம் நினிவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர் யார்? ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேனென்று சொல்லி உன்னை விட்டோடி போவான். 8 நதிகள் மத்தியிலிருந்த நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ? அதைச் சுற்றிலும் தண்ணீர் இருந்தது, சமுத்திரம் அதின் அரணும் சமுத்திரக்கால் அதின் மதிலுமாயிருந்தது. 9 எத்தியோப்பியாவும் எகிப்தும் எண்ணிறந்த சேனையால் அதற்கு பெலனாக இருந்தது, பூத்தும் லூபீமும் அதற்குச் சகாயமாயிருந்தது. 10 ஆயினும் அவள் குடிவிலக்கப்பட்டுச் சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டாள். அவள் குழந்தைகள் எல்லா வீதிகளின் முகனைகளிலும் மோதியடிக்கப்பட்டார்கள். அவளுடைய கனவான்கள் பேரில் சீட்டு போட்டார்கள். அவளுடைய பெரியவர்கள் எல்லாரும் சங்கிலிகளால் கட்டப்பட்டார்கள். 11 நீயும் வெறிகொண்டு ஒளித்துக் கொள்வாய், நீயும் உன் சத்துருவுக்கு தப்ப அரணான கோட்டையை தேடுவாய். 12 உன் அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்திமரங்களைப் போல் இருக்கும். அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்கிறவன் வாயிலே விழும். 13 இதோ உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள். உன் தேசத்தின் வாசல்கள் உன் சத்துருவுக்கு முன் திறவுண்டு போகும். அக்கினி உன் தாழ்பாள்களை பட்சிக்கும். 14 முற்றுகைக்கு தண்ணீர் மொண்டு வை, உன் அரண்களை பலப்படுத்து. சேற்றிலே போய் களிமண்ணை மிதி, சூளையை கெட்டிப்படுத்து. 15 அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும், பட்டயம் உன்னைச் சங்கரிக்கும். அது பச்சைக்கிளிகளைப் போல் உன்னை பட்சித்து போடும். உன்னை பச்சைக்கிளிகளத்தனையாக்கிக்கோள், உன்னை வெட்டுக்கிளிகளத்தனையாக்கிக்கோள். 16 உன் வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமாக்கினாய், இந்த பச்சைக்கிளிகள் பரவி பறந்து போகும். 17 உன் மகுடவர்த்தனர் வெட்டுக்கிளிகளுக்கும் உன் தளகர்த்தர் பெருங்கிளிகளுக்கும் சமானமாயிருக்கிறார்கள். அவைகள் குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாளையமிறங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்துபோம். பின்பு அவைகள் இருக்கும் இடமின்னதென்று தெரியாது. 18 அசீரியா ராஜாவே, உன் மேய்ப்பர்கள் உறங்குவார்கள், உன் பிரபலஸ்தர் படுத்திருப்பார்கள். உன் ஜனங்கள் பர்வதங்களின் மேல் சிதறியிருக்கிறார்கள், அவைகளை கூட்டிச் சேர்ப்பவன் இல்லை. 19 உன் நொறுங்குதலுக்கு பரிகாரம் இல்லை, உன் காயம் கொடியது. உன் செய்தியைக் கேட்பவர் யாவரும் உன் பேரில் கைகொட்டுவார்கள். உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலேதான் பாயாமற் போயிற்று?